ஏய் இந்த பக்கம் வாடை வருது. நீ சொல்றது சரிதான். இங்க பாரு யாருமே தண்ணி போடாம வந்தோமா, ஆனா இப்ப இங்கிட்ட இருந்து தான் வர. ஏய் இங்கிட்ட இருந்தே வருது வாடை. இங்கிட்ட இருந்து தான் வாடை வருது. யார் மேல வருது? இங்கிட்ட இருந்து தான் வருது. இந்த பக்கம் தான் வருது. எனக்கெல்லாம் அந்த பழக்கமே கிடையாது. ஏன்? நான்லாம் அடியோட விட்டுட்டேன். எந்த அடியோட? என் பொண்டாட்டி அடிச்ச ஒரே அடியோட விட்டுட்டேன். ஏன்? கல்யாணம் பண்ண புதுசுல நான் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். யார? பொண்டாட்டியை தான். சரி. இப்ப அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கா, நான் பார்த்துட்டு சும்மா தான் இருக்கேன். ஏன்? ஆனா சத்தியமா என் பொண்டாட்டிலாம் சாமி மாதிரி. எப்படி? அவ என்ன சொன்னாலும் நடக்கும். அம்மா அப்படி என்ன சொன்னா? நீ ஒயின் ஷாப் வாசல்ல காலை வச்ச செருப்பு பிஞ்சு போயிரும்னா. இன்னைக்கு மத்தியானம் கொண்டு போய் ஒயின் ஷாப் வாசல்ல காலை தான் வச்சேன், செருப்புல உள்ள வாறு பிஞ்சு போச்சு. எப்படி? திருப்பி சொல்லு. ஒயின் ஷாப் வாசல்ல காலை வச்ச செருப்பு பிஞ்சு போயிரும்னாயா. சரி. வாசல்ல தான் கொண்டு செருப்போட காலை வச்சேன், செருப்புல உள்ள வாறு பிஞ்சு போச்சு. உன் முன்னாடி உன்னை ஒயின்ஸா பக்கம் போ வேணாம்னு சொல்லுச்சு. கரெக்டா அவன் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு தெரியுமா. என்ன சொன்ன அண்ணே பேச குறைங்க சார்பு கிளீன் மட்டும் என்ன சொன்னாலும் நடக்குது பாத்துக்கியா. சரி. இங்க மட்டுமா ஏரோப்ளைன்ல சரக்கு யாருக்கும் எல்லாருக்கும் சரக்கு கொடு, சரி. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு மட்டும் சரக்கு கொடுக்காதுட்டாங்களா. அது என்ன கொடுமை இதெல்லாம்? கொடுமை இல்ல அத ஏரோப்ளைன்ல எங்க யாரு போனாலும் சரக்கு கொடுப்பாங்க வெளிநாடு போறப்ப. சரி. ஏன்னா அமெரிக்காக்காரன் குடிச்சா படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஜப்பான் நாட்டுக்காரன் குடிச்சிட்டு ஏதாவது பொம்மை தயார் பண்றேன், நம்மால் குடிச்சிட்டான்னு வச்சுக்க நேரா பிளைட் ஓட்டுறான் பாரு பைலட்டு, அவன்கிட்ட போயிடுறாங்களா. டேய் நீ என்னடா வண்டி ஓட்டுற, தக்காளி நீ இறங்குடா, நான் வண்டி ஓட்டுறேன் பாரு இறங்குடா அப்படின்னு கொடுமைப்படுத்திடுறாங்களா. அதனால தமிழ்நாட்டுல இருந்து யாரு வந்தாலும் சரக்கு கொடுக்காத. ஆனா ஏரோப்ளைன்ல தான் குடிக்கிறாங்கன்னா ட்ரெயின்லயும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஏன் கேக்குற, ட்ரெயின்ல ஒருத்தன் புல் போதையா போட்டேன், புல் போதை போட்டு போய் பாத்ரூம் வந்திருக்கு, கதவை போய் திறந்திருக்கேன். ட்ரெயின்ல பாத்ரூம் அப்படி கதவை திறந்த உடனே ஏத்தாப்படி பார்த்தா கண்ணாடி தான் இருக்கும். இவன் போய் கதவை திறந்திருக்கேன், திறந்த உடனே ஏத்தாப்படி கண்ணாடியில இவன் மூஞ்சி தான் தெரிஞ்சிருக்கு. பாத்ரூம்குள்ள ஆள் இருக்குன்னு நினைச்சு கதவை பூட்டிட்டு மறுபடியும் வெளியில வந்துட்டேன். அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி போயிருக்கேன், திருப்பி திறந்திருக்கேன், கண்ணாடியில இவன் மூஞ்சியே தெரிஞ்சிருக்கு. சரி உணவு உள்ள இருப்பேன் போல இருக்கு, மறுபடியும் சாத்திட்டு வந்துட்டேன். ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் போயிருக்கேன், முகம் தெரிஞ்சிருக்கு. நேரா அந்த டிடிஆர்ட்ட போயிட்டானா, போய் யோ உள்ள ஒருத்தன் ஒரு மணி நேரமா இருந்துக்கிட்டு வெளியிலே வரமாட்டேங்கிறாயா, எவனே தெரியல வக்கால ஒளி வரமாட்டேங்கிறேன், எனக்கு வேற ஒண்ணுக்குன்னு இருக்குது அப்படின்னு டிடிஆர் போய் கதவை திறந்து பார்த்துருக்காரு. அவர் மூஞ்சி தானே அதுல தெரியும் கண்ணாடியில. அந்த ஆள் பார்த்துட்டு எங்க டிபார்ட்மெண்ட் ஆளு தான் உள்ள இருக்கேன் அப்படின்ட்டுருக்காரு. இதே விட அவன் முரட்டு போதையில இருந்திருப்பான் போல இருக்கு டிடிஆர். ஆமா ஏப்பா என்ன போத தண்ணின்னா தண்ணியில ஒரு லைன்ல போயிட்டே இருக்கு, தண்ணியை தான் போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க, ஆட்டாதீங்க, அன்பார்ந்த பெரியவர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, மண்ணை பொண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, காக்கும் சட்டை ஆகிய காக்கி சட்டை அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பங்காளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகளே, அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த நாடகத்தை சீரடும் சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கு மகள் நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்போடு வருகிற வரவேற்று சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதா உங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் வந்திருக்கோம். ஆனா இந்த பொம்பளை ஆளுகளாம் அங்கேயே போய் தனியா உட்காந்துருக்கீங்க என்னன்னு தெரியலையா. அடிச்ச கும்மி எப்படி பாத்தியா இல்லையா, அடி டிங்கு 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 கும்மி. அதுல ஒரு அக்காவுக்கு அடிக்க வரல, ஒரு கை மேல இதெல்லாம் மேல அடிச்சாங்கன்னா அந்த அக்கா கீழே அடிக்குது. அது எங்க தெரியல, அந்த ஆலயம் காணாம. ஆமா ஒரு கை மேல எதுல தள்ளி ஆடுக்கடி. ஆமா தள்ளி ஆடிட்டா மட்டும் நீ கும்மி கரெக்டா அடிச்சிருக்காக்கு. ஒரு கை மேல போகுது, ஒரு கை கீழே போகுது. ஆளை காணோம், எங்கே இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்குது போல இருக்கு. இருக்கணும் பரவாயில்ல, வந்து இவங்களை வரவேற்கணும், அவ்வளோ கடமை. சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது சொன்னேன். இதெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் நம்மளை போட்டு வச்சிருக்காங்க. ஆமா வருடம் போன டைம் வந்தப்பெல்லாம் சரியான மழை, பாதிக்கு மேல மழை பிடிச்சி அடிச்சிருச்சு. கூரையெல்லாம் பிடிச்சிட்டு போறக்குள்ளேயும் நாங்கள் கிளம்பிட்டோம் வண்டி எடுத்துக்கிட்டு. அதனால கலையரங்கம் கட்டியிருக்காங்க. நாடக மேடை வழங்கிய சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் பா சிதம்பரம் எம்பி அவர்களுக்கும் இந்த நாடக மேடை கட்டுவதற்கு இடம் உபயமாக வழங்கிய
ஏனா மானா கதிர்வேல் குடும்பத்தார்களுக்கும் கோவில் பங்குதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பெல்லாம் இந்த இடம் கொடுத்தாங்க அந்த அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ ஒரு இடம் இங்கே ஒரு சின்ன சந்து, இந்த சந்து இடம்டா, இந்த பொந்து இடம்டா, இங்கிட்டு வரப்ப நீ இந்த வரப்போட்டு தாண்ட முடியாதுடா, அந்த வரப்போட்டு தாண்ட முடியாதுடான்னு ஏகப்பட்ட சண்டை நடக்கும். ஆனால் மனம் முகர்ந்து இந்த இடத்த கொடுத்துருக்காரு, கோயிலுக்காண்டி கொடுத்துருக்காரு. அதனால அவர்கள் குடும்பம் நீண்ட ஆயிலும் நிறைந்த செலவும் மங்காத புகழோடு இறைவனர்களாலே இப்ப இல்ல பல 100 ஜெனரேஷன் கழிச்சு யாரோட இடம் சொல்லுவாங்க. ஆமா, அவங்க பேரன் பேத்தி எல்லாம் வந்தாலும் எப்பா பயப்படாம சொல்ல அந்த மேடை தாத்தா கொடுத்த இடம்யா அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம், மற்ற மகிழ்ச்சி. அதனால வந்தவர்களை வரவேற்று விட்டு மற்ற வேலையை பார்ப்போம். சூப்பர். நேத்திக்கட தீத்து புட்ட ஐயனாரே, நீ படைத்த சக்தியட்ட மாத்து புட்ட ஐயனாரே, நேத்திக்கட தீத்து புட்ட ஐயனாரே, நீ படைத்த சக்தியட்ட பார்த்து புட்ட ஐயனாரே, தங்கமணி முத்துமணி போல ஒரு நிலவரப்பா, தைரமணி வெள்ளிமணி போல ஒரு எண்ணவரப்பா, உங்களுக்கு பாட்டு படிப்போ நேர்ந்துகிட்ட நேர்த்திக்கான வீட்டு போட்ட ஐயனாரே, தனமையில் சின்னவையில் தங்கவையில் பாலூட்ட தாயாக தாயாக தீரவே முதல்வர் தீரவே ஆட்டுள்ள கையாட்டு 10 கண்கள் போடா அப்பனோட போடலா ஐயனாரு உள்ளாடலா பூவாகி பிந்தாகி தாயாகி வேறு கொண்டாட்டம் போடு ஒரு குண்டவத்து சேரு தாளம் கட்டா மேளம் கட்டா ஆட்டம் போடட்டா புள்ளி பாட்டு பாடட்டா சந்தோஷத்தை என்ன சொல்லிட்டா நெத்திக்கிட்ட தீர்த்து புட்டு ஐயனாரே, சக்தியத்தை மாத்து புட்ட ஐயனாரே, படுகதை ஊரவல்ல வீராதி வீரன் போல வர போரா, என்னுடைய பேரை சொல்ல படுகதை ஊரவல்ல வீராதி வீரன் போல வர போரா, படுத்துல வில்லுகளே புத்தத்துல கத்தி சொல்ல எல்லாமே என்கிட்ட கண்டு வர போரா, பகர்ப தங்க குட்டி பகிர்ப தங்க குட்டி ஊராறு வேறாறு பாராட்ட வேணும், பேசிங்க ராசா என சொல்லிடத்தான் போது வெள்ளி ரதம் போல் துள்ளி குதிப்பா ஓடி வட்ட நிலவா ஐயா குத்தி கிழிப்பா சந்தோஷத்தை என்ன சொல்லலாம், நம்பிக்கிட்ட நெத்திக்கட வீட்டு புட்டு ஐயனாரே, நீ மனச்ச சக்தியத்தை பார்த்து புட்ட ஐயனாரே. இந்நகரத்தில் பணகரமாக விளங்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா குழந்தை விநாயகர் கோட்டை கிராமத்தில் அமைந்து அருள்வாழ்த்தோறும் ஸ்ரீ ஐயனார், ஸ்ரீ மாணிக்கவாசகர், ஸ்ரீ முன்னோடியான், ஸ்ரீ கருப்பர், ஸ்ரீ மதுரவீரன் சுவாமிகளுக்கு மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு 16ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருகிறவர்கள். சித்திரை மாதம் 20ஆம் தேதி 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. நல்ல வேலை இன்னைக்கு 3, நாளைக்கு 4, நாளைக்கு 4 தான் 4 விதமா கிடக்கும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நாளைக்கு எங்க ஊர் பக்கத்துல வேற நாடகம். 4 விதமா பேசுவாங்க. ஆமா, நாங்க 16 பேர் பேசுவாங்க. எவ்வளவு இருக்கு. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா?
எலெக்ஷன் முடிவுனாவே எனக்கு ஒரு பயம் வந்துடும். நம்ம ஊர்ல இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்துச்சு. சின்னசாமின்னு ஒருத்தர் நின்னாரு. அவரோட பட்ட பேர் வந்து பூட்டு. சின்னசாமின்னு ஒருத்தர் நின்னாரு. பட்ட பேர் வந்து பூட்டுன்னு தான் கூப்பிடுவாரு. பூட்டு 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 வியாபாரம் பார்த்தாரு அவரு. அதனால பூட்டு பூட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. அவரை எதிர்த்து ஒருத்தர் நின்னாரு. அவர் பேர் வந்து தனபால். தனபால் சின்னசாமிக்கு கொடுத்த சின்னம் வந்து என்ன சின்னம்னா சைக்கிள் சின்னம். சின்னசாமி கொடுத்த சின்ன சைக்கிள் சின்னம். அவரோட பேரு பட்ட பேர் வந்து பூட்டு. பட்ட பேர் பூட்டு. அவரை எதிர்த்து நின்னவர் பேர் வந்து தனபால். தனபாலுக்கு கொடுத்த சின்னம் வந்து பூட்டு சின்னம் கொடுத்தாங்க. தனபாலுக்கு பூட்டு சின்னம். தனபாலை எதிர்த்து நின்னவர் பேரு சின்னசாமி. அவரோட பட்ட பேர் பூட்டு. அவருக்கு கொடுத்த சின்னம் வந்து சைக்கிள் சின்னம். தனபால் போய் கேட்டிருக்காரு, எல்லாரும் பூட்டுக்கே போட்டுருங்க, எல்லாரும் பூட்டுக்கே போட்டுருங்க, மறந்துடாம பூட்டுக்கு போட்டுருங்க, மறந்துடாம பூட்டுக்கு போட்டுருங்கன்னு. சரி இவனே சொல்லிட்டேன், இவனை ஏற்றி நிற்கிற பூட்டுக்கே போட சொல்லி போடுறா பூட்டுக்குன்னு போட்டு தள்ளிட்டாங்க. பூட்டுக்கு எலெக்ஷன் முடிவு வந்துச்சு. சின்னசாமி போய் பார்த்தாரு, ஜெயிச்சிட்டேன். எப்படா நம்ம ஜெயிச்சோம்னு தெரியல அப்படின்னு வந்தவங்க எல்லாருமே, ஏப்பா உன்னை ஏற்றுனார்ல தனவாள், அவர் உனக்கு தான் பூட்டுக்கு போட சொன்னாரு, பூட்டுக்கு போடுங்க பூட்டுக்கு போடுங்கன்னு சொன்னாரு. பூட்டுக்கு போட சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பூட்டு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு. எல்லாம் போட்டு தள்ளிட்டா அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு சாவி வாங்கி வச்சுருப்பான் போல இருக்கு. ராத்திரி எல்லாம் படுத்து கிடந்திருக்காங்க. என்ன தோத்து போயிட்டானே, திறந்து வீட்டை திறந்து என்னென்ன கொடுத்தானோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். என்ன தோத்து போயிட்டானே, ஜெயிச்சிருந்தா தான் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு இருப்பானே. அது பேர் மாறி போச்சுன்னா பெரும் சிக்கலாகி போயிடும். அதனால எலெக்ஷன் முடிவு நல்ல முடிவாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா இருப்போம். யார் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறது? உழைச்சாத்தான் நம்மளுக்கு காசு, நம்ம உழைச்சாத்தான் நம்மளுக்கு காசு. ஆமாம், அவங்க ஜெயிச்சு அதை பண்ணுவாங்க, இவங்க ஜெயிச்சு இதை பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நாளைக்கு முடிவோடு விட்டுட்டு அடுத்து நம்ம என்னென்ன வேலைகளோ பார்க்கணும். எப்பவும் போல சாவகாசமாக அண்ணன் தம்பியாக இருந்து பங்காளி அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆமாம், இந்த இவரங்கமடியில கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார பெண்ணொலி வண்ண கலையரங்கில் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்பாக நடந்து வருகின்றது. இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றடமெல்லாம் தனக்கு நிகர் தானகின வெற்றி முரசு கொட்டிரும் இன்னிசை மன்னர் நடிப்பு சேவேந்தன் அன்பு தம்பி இசைப்பியல் ரெட்டாலயத்தைச் சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் பி அவர்கள் இவரங்கமடியிலே வேடன் வேடன் விருத்தராக நடிக்க காத்துள்ளார். அடுத்தபடியாக குயிலின் குர்லோவியம் அன்பிற்கு பாசத்திற்குரிய அன்பு சகோதரி காரைக்குடியைச் சேர்ந்த எம் லட்சுமி அவர்கள் இவரங்கமடியிலே வள்ளி நாயகியாக நடிக்க காத்தோடிருக்கிறார். அடுத்தபடியாக சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய நாடக உலகின் சிவாஜி என்ற பெயர் பெற்ற மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய எனது அன்பு சித்தப்பு ஆர்.பி. ஹரிகரன் அவர்கள் இவரங்கமடியிலே நாரதன் கலைப்பிரியராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். ராஜபாட்டா நடிச்சிட்டாரு, வள்ளியா நடிச்சிட்டாரு, நாரதராவுன்னு நடிச்சிட்டாரு. என்ன திடீர்னு ஒரு நாடு எல்லா கெட்டப்பும் எமன் வேஷம் போட்டுட்டாரு. எல்லா கெட்டப்பும் வந்து நின்று இன்னைக்கு ஒரு நாடகம், திடீர்னு ஒரு நாடகத்தை மாத்துங்க, இதுல இந்த கெட்ட போடணும் அப்படின்னா உடனே போட்டுவாரு. எல்லா பெட்டி மிருதங்க எல்லாமே. நானும் அது மாதிரிதான் எல்லாமே அடிச்சிட்டாரு. டோலக் அடிச்சாரு, மிருதம் அடிச்சாரு, வால்ரோட் அடிச்சாரு. நீ என்ன? நான் எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கேன்? நோட்டீஸ்ல படிச்சது நான் தான். ராஜபாட்டை படிச்சது, நாரதரை படிச்சது, எல்லாத்தையும் படிச்சது நான் தான். ஆமா, அன்பு சித்தப்பா ஆர்.பி. ஹரிகரன் அவர்கள் இவரங்கமடியிலே நாரதன் கழகப்பிரியராக நடிக்க காத்துள்ளார்கள். அடுத்தபடியாக அருமணிய சக்கரவர்த்தி காரைக்குடியைச் சேர்ந்த எம்.ஜி. ராஜசேகர் அவர்கள் இவரங்கமடியிலே அருமணி பின்பாட்டு நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாரு இரவு தூங்கினாரு உறவு தூங்கிடாரு இருவரும் தொடர்கதை தினம் தினம் வளர்க்கிறே நினைவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது.
சாட்சியானதே நான்கு கண்ணில் ஒரு சாட்சியானதே வானம் காற்று பூமி இவை சாட்சியானதே நானுமே பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம் நினைவிலே ஆழ்விடாத சொந்தம் நான் இனி நீ இனி நான் கண்ணே இரவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாரும் இரவு தூங்கினாரும் உறவு தூங்கிடாரும் இருவரும் தொடக்கதை தினம் தினம் வழக்கிறை நிலவு தூங்கும் நேரம் போல காதல் மிக புனிதமானது போதை நெஞ்சில் ஆடும் இந்த சிலுவை போன்றது நீரை போல காதல் மிக புனிதமானது போதை நெஞ்சில் ஆடும் இந்த சிலுவை போன்றது வாழிலும் தாழிலும் விளையிடாத நேசம் வாழிலும் தென்றலாய் எல்லும் இங்கும் வீசும் தயக்கம் தயக்கம் நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இரவு தூங்கிடாது உறவு தூங்கிடாது இருவரும் தொடக்கதை தினம் தினம் வழக்கிறை நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது நல்ல பாடல். கைதட்டி பாராட்டிய அனைத்து அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகர் வணக்கம். நல்ல வாசிப்பு அருமையா இருந்துச்சு. எல்லாரும் கேட்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நல்ல பாட்டு. ஆமா. அடுத்தபடியாக மிருதங்குமான் கோடியில் குமரன் அன்பிற்கு மாசத்திற்கு முடிய அன்பு தம்பி என் சுதர்சன் அவர்கள் இவரங்க படிகளை மிருதங்க மண்டோலக்
அமுகு டுமுகு அமல் டுமால் தலை போல ஜாக்கு. நன்றி. அருமையான பாசத்துக்கு பாராட்டிய அனைவருக்கும் நன்றி. ஆல்ரவுண்ட் பாசர் உங்களோட பிள்ளை KR ராஜா அவர்கள் இவர் கம்பெனியிலே ஆல்ரவுண்ட். தாளத்தை சித்தன்றவர் அருமையானார் கூலியாயுடைய சேர்ந்த எம் சுப்பிரமணிய அவர்கள் இவர் கம்பெனியிலே சீன் மற்றும் தாளம். அருமையான பக்க வேலைகள் அன்பு உள்ளங்கள் நன்றியை தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக இங்கு நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய ஒலி மற்றும் மொழி அமைப்பு மலர் சவுண்ட் சர்வீஸ் குப்பகுடி மலர் 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 உள்ளங்களுக்கு குப்பகுடி அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றியினது வணக்கம். நல்ல பாட்டு நல்ல ஒலிபெருக்கி அருமையான ஒலிபெருக்கி நல்லா இருந்துச்சு. அடுத்தபடியாக இங்கே சாப்பாடு அருமையான சாப்பாடு எல்லாருக்குமே என்ன இல்லை எதாவது பேசிக்கிட்டு தானே நான் பேசுறேன் இல்லை நீ பேசு உட்கார சொல்லுங்க உட்காருங்க உட்காருங்கண்ணே உட்காந்து பாருங்கண்ணே நின்றுக்கிட்டு உட்காந்து பாருங்க. ஆமாம் அமைதியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு ஆனால் நல்ல கூட்டம். இந்த இடமெல்லாம் நிறையா காலியாக இருக்கு. ஏதோ பேச வர்றாரு. சாப்பாடு உபயோகம் செய்த கா துரைசாமி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ட் சன்ஸ் கேவி கோட்டை சரவணன் அவர்களுக்கு பின்னாடி இருந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. சிறப்பான அன்னதானம் செய்ததற்காக ஜெயராஜா அவர்கள் ரூபாய் 1000 அவர்களுக்கு நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றியிடந்த வணக்கம் வணக்கம். எல்லா ஊர்லேயும் மைச்சட்டுக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க, நடிகர்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க, அன்னதானம் போட்டவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நல்ல முறையில் அன்னதானம் போட்டிருக்காங்க. சாப்பாடு எல்லாம் ஊர்வன பரப்பனை நடப்பனை எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் பிரிச்சு எல்லாம் திருப்தியாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட முடியும். நிறைய இங்கே குழந்தை விநாயகர் கூட்டம் வந்தால் நல்லா நிறையா திருப்தியாக சாப்பிடுவோம். என்ன ஏது சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிடுங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்டு இருந்துருங்க. அப்படி சாப்பிட்டு இருந்துருக்காங்க நம்மளுக்கு திருப்தியாக இருக்கணும். இதே விருந்து நீ வேணா கல்யாணத்தில் போட சொல்லு பாப்பா, நம்மளை நிம்மதியாக உட்காந்து சாப்பிட விடுவாங்களா? நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு போ நம்மளை பின்னாடி ஒரு லைன் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா பாதுகாப்புக்கிட்ட வந்து நிற்கிறேன், சும்மா நிற்கிறேன். முதல்ல ஒருத்தனை கூப்பிடுறேன், வாடா இங்கே இப்படியே வாடா இடம் கிடைக்க பின்னாடி வாடா, தட்டியை பொத்துக்கிட்டு வருவாங்க. டம்முன்னு தட்டியை விட்டு வெளில நிற்பாங்க. நின்று 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 அப்பதான் சோறு குழம்பு வைப்பாங்க, கறி குழம்புலாம் வைப்பாங்க.
சோத்தள்ளி நம்மால் வாயில வைக்க போவேன் வேணுங்கிறதுக்கு சேர போட்டு மாட்டேன் சோத்தள்ளி வாயில மூக்கில் ஏற்றிரு டே யாராவே அப்படி திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்க என் அண்ணனுக்கு மோர் ஊத்து டே இருடா நல்லா களிக்குழம்பே வாங்கல மோர் ஊத்துங்கிற கல்யாண வீட்டுல அவசரமா பேசக்கூடாதுன்னு பாங்க நம்மால் கல்யாண வீட்டுல அவசரமா பேசுவாங்க பொங்கல்ல கல்லு இருந்து சாமியா இதை எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியானே கிளம்பிட்டா ஒருத்தன் கல்யாண வீட்டுல வந்து என்ன வார்த்தை பேசுறேன் என்னடா இலவு பொங்கல் வச்சிருக்கே அப்படின்னு நான் பாத்துக்க பின்னாடி ஒரு பெரிய மனுஷன் வந்தாரு டேய் யாராவே கல்யாண வீட்டுல வந்து இலவுலன்னு பேசிட்டு உன்னோட பெரிய கருமாந்திரம் இருக்கலான்னா இதே ரெண்டாவது வந்தவன் மூணாவது ஒருத்தன் வந்தேன் பாரு அவன் அதை விட சூப்பர் எவன்டா கல்யாணத்தை இலவு கருமாந்திரம் புரிய உங்களை எல்லாம் கொண்டு சுடுகாட்டலான்டா வைக்கணும் மொத்தமா கொண்டு போயிட்டேன் சுடுகாட்டுக்க நாலாவது வந்தேன் பாரு அவன் தான் தங்க புண்ணியவன் ஏய் வந்தீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா மொய் எழுதுனா போங்கடா எவன் தாலி எடுத்தா நம்மளுக்கு என்னடா பாத்துக்க நீங்க கல்யாணத்துக்கு வர்றாங்க நம்ம தாலியை போட்டு அதுக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா கல்யாணத்துல போட்டோ எடுக்கிறா பாரு அவருக்கு தான் தெரியும் மாப்பிள்ளையோட நிலைமை என்னன்னு அவர் தான் தெளிவா சொல்லுவாரு மாப்பிள்ளை கடைசி அவர் தாட்டி சிரி எப்படிம்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம் தாயில நீ தாலியை கட்டினதுக்கு அப்புறம் இனிமேல் சிரிக்க முடியாதரா இப்பயே சிரிச்சுக்கடான்னு அர்த்தம் கரெக்டா சொல்லுவாரு ஐயரு நல்ல நேரம் முடிஞ்சிச்சு பொண்ணை கூட்டிட்டு வாங்க யாருக்கு தாலி கட்டினா மாப்பிள்ளைக்கு முடிஞ்சிச்சு தாலி கட்டாட்டி ஐயருக்கு முடிஞ்சிச்சு என்னடா நேரம் குடிச்சு கொடுத்தா கல்யாணம் நின்று வச்சாடா அப்படி நீங்க கிளம்பிடுவாங்க எங்க வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துடலாம் ஆனா கல்யாண வீட்டுல மட்டும் இந்த செருப்பை பாதுகாக்கிற பிள்ளைங்க ஐயோ செருப்பை கூட விட மாட்டேங்கிறாங்க நம்ம வீட்டுல பாருவே வெளியில செருப்பை கழட்டி போட்டு வச்சிருப்போம் ஒரு செருப்பு காணும்னு வச்சுக்க ஏதோ நாய் இழுத்துட்டு போயிருச்சுன்னு அர்த்தம் ரெண்டு செருப்பையும் காணும்னு வச்சுக்க எந்த நாயோ எடுத்திருக்கான்னு அர்த்தம் ஆனா கல்யாண மண்டபத்துல பெரும் கொடுமை போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டேன் நானும் என் மனைவி உள்ள போனோம்னா போன் வந்துருச்சு இந்த மேல வாச்சாங்க அந்த சவுண்ட்ல ஒண்ணுமே கேட்கலன்னு வெளியில வந்தா வெயில் போட்டு தள்ளுது ஐயோ எங்க செருப்பை போட்டோன்னு தெரியலன்னு கிட்ட வந்து ஒரு ரவுண்டு அப்புறம் ஒரு ரவுண்டு போயிட்டு செருப்பை கண்டுபிடிக்க முடியல மறுபடியும் உள்ள போய் முன்னாடிட்ட கேட்டேன் ஏடி எங்க செருப்பை போட்டோன்னு தெரியலடி அப்படின்னு இல்ல போய் பாருங்க அந்த ஸ்பீக்கர் பக்கத்துல கழட்டி போட்டியே வருங்க அப்படின்னா ஆமாடி அப்படின்னு வந்து பார்த்து ஸ்பீக்கர் பக்கத்துல செருப்பு கிடந்துச்சு செருப்பை போடலாம்னா அப்படி காலை உள்ள விடலான்னு போனேன் என் தோள்பட்டையில ஒரு கை டக்குன்னு திரும்பி பார்த்தேன் பங்காளி அதை நான் பார்த்து வச்சிருக்கேன் நீ வேற செருப்பை பாரு அப்படிங்க நீ பார்த்து வச்சிருக்கியா டேய் அது ஏன் செருப்புடா சும்மா இரு பங்காளி நானும் அப்படித்தான் சொன்னேன் நான் பார்த்தேன் ஏற்கனவே ஒன்னே வெளியில வந்த ஒரு ரவுண்டு அப்படியே பார்த்துட்டு போனேன் எந்த செருப்புடா நல்ல செருப்பா இருக்கும்னு பார்த்துட்டு உள்ள போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து நல்ல செருப்பா இருக்கும் போடுறேன் டேய் இந்த செருப்பை வாங்குறதுக்கு நான் என்னென்ன பாடுபட்டிருப்பேன் தெரியுமாடா எத்தனை ஊர் நாடகத்துக்கு போய் என்ன கத்திருப்பேன் கல்யாணத்துக்கு போறது பெரிய விஷயம் இல்லை பத்திரமா பாதுகாத்து எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆமா அடுத்தபடியாக இந்த உபயம் செய்த திருவாளர்கள் மைக்செட் உபயம் கா துரைசாமி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ட் சன்ஸ் கேவி கோட்டை சி கனகசுந்தரம் காரியார் கேவி கோட்டை சி சண்முகம் காரியார் அண்ட் சன்ஸ் கேவி கோட்டை சி சந்திரசேகர் காரியார் அண்ட் சன்ஸ் கேவி கோட்டை எம் பாலகிருஷ்ணன் கேவி கோட்டை ஸ்ரீ கமலி ஏஜென்சிஸ் நெல் மற்றும் அரிசி கமிஷன் ஏஜென்சிஸ் ஆலங்குடி ஆர் ரமேஷ் செங்கவளநாடு தலைவர் ஆர் சதீஷ் காரியார் அண்ட் சன்ஸ் கேவி கோட்டை எம் முருகானந்தம் காரியார் கேவி கோட்டை சீரியல் செட் உபயம் கே மெய்யநாதன் எக்ஸ் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சாப்பாடு உபயம் கா துரைசாமி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ட் சன்ஸ் கேவி கோட்டை வானவேடிக்கை உபயம் கே மாணிக்கம் பில்டிங் கான்ட்ராக்டர் பிலாப்பட்டி வி சுரேஷ் கண்ணன் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் மாஞ்சான் விடுதி அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி டான்ஸ் காமிக் உபயம் மாணிக்கம் ராஜா டிரான்ஸ்போர்ட் கேவி கோட்டை அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நான் வானவேடிக்கை சிறப்பாக இருந்துச்சு வெடியெல்லாம் முடிஞ்சிச்சு இங்கேருந்து கத்திட்டு இருக்காரு போட்டுவிடு விடாம போடு எல்லாத்தையும் போட்டாரு இங்க விடாம போடுன்னா போட்டு தள்ள வேண்டியதே ஆமா ஆமா நல்ல வானவேடிக்கை உபயம்லாம் சிறப்பா இருந்துச்சு நம்ம பகுதிக்கு வந்தோம்னா ஒண்ணு மாலை ஓடுவாங்க பொன்னாட ஓடுவாங்க நீ சிவாஜி பக்கம் நாடகத்துக்கு போயிரு அது தீபாவளி டயத்துல எல்லாம் போயிட்டேன்னு வச்சுக்க நம்மள வச்சு செஞ்சிருவாங்க அண்ணன் பப்புன் ராஜா அவர்களுக்கு இந்த சரவடி மலையை அணிவிக்கிறேன்னு ஒருத்தன் அணிவிச்சேன் பின்னாடி ஒருத்தன் வந்தேன் அதை நான் கொளுத்து விடுகிறேன் ஏடா உங்க ஊர் நாடகத்துக்கு வந்து கொளுத்து விட்டா போவிய நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கேன் சாமியை எங்க பார்த்தாலும் விழுந்து கும்பிட்டுருவேன் எங்க சாமியை பார்த்தாலும் விழுந்து கும்பிட்டுருவேன் அந்த அளவுக்கு தெய்வ பக்தி சாமி எங்க பாக்குறாலும் தீபாவளி அன்னைக்கு வெடிய பத்த வச்சிருக்கேன்
பத்த வச்சதுக்கு அப்புறம் பார்த்திருக்கேன் அது லட்சுமி வெடி விழுந்து கும்பிட்டுருக்கேன். கும்பிடு. லட்சுமி வெடிச்சவன் முகர உள்ள செதறி இப்ப வருஷம் அவனுக்கு லட்சுமி வெடி போட்டுக்கிட்டு இருக்காங்க, சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஆர்வ கோளாறுல எதை பண்ணாலும் ஏட்டிக்கு முட்டியா போயிடும். அதனால கவனமா இருக்கணும், பத்திரமா இருக்கணும். அடுத்தபடியாக அம்மன் ஸ்ரீ அம்மன் டூ வீலர் ஒர்க்ஸ், ஸ்ரீ அம்மன் வாட்டர் சர்வீஸ், கனிஷ்கா ஸ்ரீ ஸ்பேர் பார்ட்ஸ் உரிமையாளர் CMP மாரிமுத்து, கோவிலூர் 4 ரோடு அன்பு அன்னார் அவர்களுக்கும் இந்த நோட்டீஸ் உபயம் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையே ஸ்ரீ அம்மன் டூ வீலர்ஸ் ஒர்க்ஸ், ஸ்ரீ அம்மன் வாட்டர் சர்வீஸ், கனிஷ்கா ஸ்பேர் பார்ட்ஸ் உரிமையாளர் CMP மாரிமுத்து, கோவிலூர் 4 ரோடு அன்பு அன்னார் அவர்களுக்கும். அடுத்தபடியாக செந்தில் ஆண்டவர் மோட்டார்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ், செந்தில் ஆண்டவர் டிராவல்ஸ், மேட்டுப்பட்டி கேட், புதுக்கோட்டை உரிமையாளர் சிவகுமார், KV கோட்டை அன்பு அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றியான வணக்கம். இப்போவும் நம்ம வீட்டில் ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணன் சிவகுமார் அண்ணன் வாங்கி கொடுத்த வண்டி தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், 2 வருஷமா சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் போன மாதம்னு இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அண்ணே ஒரு வண்டி இருக்குது நல்ல வண்டியா வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னாரு. இந்த வண்டியை வாங்கி பத்திரமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு வண்டி. நல்ல முறையில் நீங்கள் வண்டி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, 2 வீலர் இது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து சொல்லிட்டீங்கன்னா 4 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி வண்டி உங்கள் வண்டி செட்டுக்கு போகிறக்குள்ளேயும் உங்கள் வீட்டு செட்டில் ஒரு நல்ல வண்டி நிற்கி. நீங்கள் 2 வீலருக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க சிவா அண்ணனுக்கு, அவர் 4 வீல் வச்ச 2 வீலர் வாங்கிட்டு கொடுத்தாருன்னு சரியாக இருக்கும். ஏன்னா நடக்கிறப்ப கொடுப்பாங்க அட்வான்ஸு, அவர் நடவுட இல்லாமல் இருக்கிறப்ப அந்த வண்டி வீட்டுக்கு வந்து சேரும். அப்போ 4 வண்டி 2 வீலராக வந்து சேரும், வாங்கி வச்சுக்க வேண்டியா. ஆனால் வண்டி வாங்கி கொடுத்தாலும் தரமாக வண்டி வாங்கி கொடுத்தாரு, நல்லா இருக்குன்னு. எல்லாம் அடிக்கலை, நான் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நல்லா இருக்குண்ணே. ஏன்னா அப்பப்போ செல்ஃபு கொஞ்சம் வேலை செய்யாது. கேட்டேன், எங்கள் அப்பாட்ட கேட்டேன், என்னப்பா செல்ஃபு வேலை எனக்கே வேலை செய்யலை, அது வேலை செஞ்சு என்ன வேலை செய்யாட்டியே நடா அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். லைட்டாக ஒரு அடி அடித்து கேட்பா. இல்லை செல்ஃபை விட கிக்கரில் அடிக்கிறதாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனாரு. என்னடான்னு போய் பார்த்தேன், கிக்கரில் எங்கள் அம்மா வேற எழுதி வச்சிருக்கிறாரு. எங்கள் அம்மா உதைக்க முடியலை, இதில் நாச்சு உதைச்சிக்கிறேன்ட்டு அவங்க பேர் எழுதி வச்சு மீச்சிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக பொம்பளை பிள்ளை பேர் சொல்லிடணும்ல. ஆமாம், டக்கு டக்குன்னு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஹரிஹரன் சித்தப்பா நாரதர் போகிறதுனால நாடகம் ஆரம்பிக்கிறது 10:30க்கு, ஆடி முடிக்கிறது 5:30க்கு. கரெக்டாக 10:05க்கெல்லாம் சுதியை போட்டு எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு வெள்ளனா விட்டாச்சு. சரியான நேரத்துக்கு எல்லாரையும் விட்டுருவோம், அவங்க எதிர்பார்ப்புகளை நம்ம பூர்த்தி செய்வோம். அதனால ஆடல் அழகி அபிநய சுந்தரி உங்களோட பிள்ளை மன்னார்குடியை சேர்ந்த கௌதமி அவர்கள் இவருக்கு மலையிலே டான்ஸ் அண்ட் காமிக். சுண்டு விரல் பட்டதாலே சுடு வந்தாடி, நீ கண்ணடிச்சா நான் விழுந்தேன், கையை சச்சா நான் எழுந்தேன். ஆலய போடுங்க நல்லவன், அந்த அப்புறம் கேளுங்க உள்ளபடி. ஆலய போடுங்க நல்லவன், அந்த அப்புறம் கேளுங்க உள்ளபடி. மார்கழி மாசம் போல துண்டி, ஆலய போல மாத்திரண்டி, மச்சான நெஞ்சோட ஒன்னாக சேர்க்கும். குடிக்கிளியே சொல்லு சொல்லு, சொந்த கிளி எங்கே வந்து நில்லு. ஜோடி கிளி எங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளி எங்கே வந்து நில்லு. கண்டு கிளிதான் காத்து கிடக்கு கண்ணுறங்கா, பட்டு கிளி என்னை கட்டிக்கொள்ளு, வெட்டு கலந்து ஒரு வெட்டு சொல்லு. கட்டு கிளி என்னை கட்டிக்கொள்ளு, வெட்டு கலந்து ஒரு வெட்டி சொல்லு. பொம்பளை பிள்ளை கும்முன்னு ஒரு பாட்டு. அடுத்தபடியாக இங்கே யூடியூப் சேனல் அன்பு சித்தப்பா ஹரிஹரன் சித்தப்பா யூடியூப் சேனல். ஆமாம், இந்த நாடகத்தை பார்க்கணும்னா ஹரிஹரன் சித்தப்பா ஹரிஹரன் யூடியூப் சேனல் தானே தம்பி? ஆமாம், அன்பு சித்தப்பா ஹரிஹரன் யூடியூப் சேனலில் எல்லா நாடகங்களும் வரும். நாடகம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்ல கமெண்டாக போடுங்க. போடுறது தான் போடுறீங்க. ஹரிஹரன் சித்தப்பா பெல் அமைச்சிருங்க. ஹரிஹரன் சித்தப்பா பொம்பளை வேஷம் மட்டும் வந்தாருல்ல, அதை ஒருத்தர் மெட்ராஸில் பார்த்துட்டு இது ஆம்பளையா இல்லை பொம்பளையா திருநங்கையா, அவரோட ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு அவன் சைஸாக கிளம்பிட்டான். எப்படி கேட்குறான் பாரு, சென்னையிலேருந்து நான் மெசேஜ் போட்டிருக்கேன், நல்லா இருக்குது, நல்ல பீஸாக இருக்குது. நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, உன் போனில் போகிற போட்டு விட்றான், ஆளே அனுப்பிச்சி வைக்கிறேன்,
நீ பார்த்து சமாளிச்சுக்கடான்னு சொல்லிட வேண்டியத. போய் நின்னாருனால தெரியும் யாரா நீனு அப்படின்னு. யார் யாருன்னு அந்த லேடிஸ் நான் தாண்டா அந்த லேடிஸ் வேஷம் போட்டதுன்னா தெரிஞ்சிருவேன். ஆமா, ஏன்னா சகலகலா வல்லவருங்கிறது அவர் ஒரு ஆளுக்கு தான் பொருந்தும். இந்த நாடகத்துறையில யார் எத்தனையோ பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. ஆமா, எத்தனை ஜாம்பவான்கள் வந்தாலும் அந்த ஹரிஹரன்கிற அந்த ஒரு இடத்த யாருனாலையும் பூர்த்தி பண்ண முடியாது. இனிமேலும் முடியாது, இதுக்கு அப்புறம் முடியாது. யார் எது வேணாலும் போட்டு வரலாம், அந்த இடத்தை யாரும் பூர்த்தி பண்ண முடியாது. ஆமா, நன்றி. அடுத்தபடியாக என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்ன நடிகன் மருங்காபுரியைச் சேர்ந்த ஜே ராஜா என்பதை முகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, ஆமா கேவி கோட்டை எனக்கு இன்னொரு மருங்காபுரி மாதிரி. ஆமா, ஏன்னா எந்த விசேஷமா இருந்தாலும் நம்மளுக்கு சொல்லிடுறாங்க. அது மாதிரி நம்ம வீட்டு சின்ன விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம நண்பர்கள் அன்பு உள்ளங்கள் இல்லாமல் எதுவுமே நடந்ததில்லை. நம்ம நட்பு என்ற ஒரு எடுத்துக்காட்டு இலக்கணம் கேவி கோட்டையில் இருக்க நல்ல உள்ளங்கள் தான். அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றிகர்ந்த வணக்கம். பத்திரிகை கொடுத்தாச்சுப்பா, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு 300 பத்திரிக்கை வைக்க முடியாமல் போச்சு. ஆமாம், இடையில் ஒரு சின்ன பிரச்சனை, காது விட்டு முடிஞ்சு போச்சு. அதனால நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி எஸ் சரத்குமார் கோவில் பூசாரி. இந்த வாசகம் எப்படி இருக்கு? சரத்குமார் கோவில் பூசாரி, நீ இப்படியே இரு தம்பி அப்படின்னு. இல்லை, நான் 2 ஆட்டோ வச்சிருக்கேன், நான் நாடகம் அமைச்சே தீருவேன், நாடக அமைப்பாளராக வேண்டாண்டா, சங்க வாசப்படியில் காலை வைக்காத அப்படின்னு சொன்னேன். முதல் நாடகம் அமைச்சேன், ஒரு ஆட்டோ போச்சு. அடுத்து இன்னொரு நாடகம் அமைச்சேன், அதுவும் போச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன், மைக்கை பிடிச்சி வர்ணனையாளராக இருக்கேன் அப்படின்னா. சொல்கிறத கேட்டா, மைக்கு மனைவியும் ஒன்று, 2ஐயும் அதிகமாக சத்தம் போட விட்டால் நம்மளுக்கு தாண்டா ஆபத்து, அதனால 2ஐயும் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும்டான்னு கேட்க மாட்டேன்ட்டேன். இப்போ மணி ஆட்டிக்கிட்டு இருக்கா. அப்படி கோயில்லையா பூசாரியா? ஆமாம், அன்பு தம்பி கோவில் பூசாரி குழந்தை விநாயகர் கோட்டையை சேர்ந்த அன்பு சகோதரர் எஸ் சரத்குமார் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் இல்லை, எல்லா நாடகத்தையும் வெகு சீரும் சிறப்புமாக சிறந்த நெறிகளுக்கு கொண்டு எக்காரத்தை கொண்டு நீங்க சரத்குமார்ட்ட மட்டும் நாடகத்தை கொடுத்துட்டீங்க, அதோடு சரி. அதை நீங்க நினைக்கவே வேண்டாம், நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துருவாப்புல. சும்மா நகைச்சுவைக்காண்டி சொன்னேன். போயிட்டு வர போயிட்டு பொம்பளை பிள்ளையை தள்ளி விட்டுட்டு மற்ற வேலை பார்ப்போம். விடிய மாதிரி அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, நன்றிகரங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களெல்லாம் உசுரோட கூட்டிட்டு வந்த டிரைவரு, வேன் டிரைவரு, ஓனரு, சீன் கம்பெனி ஓனரு எல்லாமே இப்போ 4 மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காரு. எல்லாமே குலையாவடியை சேர்ந்த அன்பண்ணன் சுப்பிரமணியன். என்ன வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்காரு. உட்காருங்க 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 உட்காந்து அமைதியாக நாடகம் பாருங்க. வாங்க. ஆமாம், நம்ம நண்பர் அவரு, அவர் நானும் கிளாஸ்மேட்டு. ஆமாம் ஆமாம், ஒரே கிளாஸ் தான். நான் சாப்பிட்டா அவர் கொடுப்பேன், அவர் சாப்பிட்டு எனக்கு கொடுப்பாரு. கிளாஸ் தான். அதை சொல்கிறேன். ஒரு ஹோட்டலில் புருஷ பொண்டாட்டி 2 பேர் வயசானவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. வயசானவங்க சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. புருஷன் சாப்பிட்ற வரைக்கும் பொண்டாட்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. பக்கத்து டேபிளில் ஒரு இளம் தம்பதிகள் இருந்திருக்காங்க. அவங்க போய் கேட்டிருக்காங்க. இளம் தம்பதிகள் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த பொண்டாட்டிக்காரிகிட்ட சொல்லியிருக்கேன், இளம் தம்பதி பொண்டாட்டிக்காரிகிட்ட, ஏண்டி உனக்கு கொஞ்ச நாச்சும் அறிவு இருக்குதாடி, அங்கே வாரி, புருஷன் சாப்பிட்ற வரைக்கும் பொண்டாட்டி எவ்வளோ வெயிட் பண்ணுது பார்த்தியா, இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கு. சொல்லி முடிச்சோன்னே அந்த வயசான அம்மா சொல்லியிருக்கு, தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவரை சாப்பிட்டு முடிச்சோன்னக்கப்புறம் இந்த பல்லு சட்டை கழட்டி கொடுப்பாரு, அதுக்கப்புறம் அந்த பல்லு சட்டை நான் மாட்டிக்குவேன், நான் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன், இருக்கிற ஒரு பல்லு சட்டி தான், அதை 2 பேரும் மாற்றி மாற்றி மாட்டி சாப்பிடுறேன், அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒரு பல்லு செட்டில் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காரு. அப்படிதான் குடும்பம் குடு இன்பமாக இருக்கணும். இப்படி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம், அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இல்லது, இடி முழங்குது கருப்பசாமி. சாமியெல்லாம் முடிஞ்சு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல திருவிழா முடிஞ்சு. தூக்குல எப்படி இறங்குவாங்க, சூடு பொறுக்க முடிஞ்சு மெதுவா தான் இறங்குவேன்.
முடியாத ஆளு பொறுப்பாரு. எப்படி கொஞ்சம் பூக்குழியில வேகமா ஓடினான்னு வச்சுக்க, பூக்குழியில ஃபுட்பால் ஆடுவேன். அந்த சூடு பொறுக்க முடியாம ஓடுறேன். தடன்னு ஓடினான்னு வச்சுக்க, சூடு பொறுக்க முடியாம தெரிஞ்சு ஓடுறான்டான்னு அர்த்தம். சரி ஆனா ஏன் முன்னாடி இறங்கியிருக்கா பாரு. அடேங்கப்பா, இந்த ஒரு கால் தான் உள்ள இருந்துச்சு, அடுத்த கால் கரைக்கு வந்து சேர்ந்துட்டேன். எப்படி ஒரே தாண்டு சங்கடு தாண்டிட்டா. எங்கடா பொண்டாட்டிய காலம் தேடி இருக்கேன். வீட்டுல பேனை போட்டு இந்த ஒரு காலம் நீட்டிக்கிட்டு இருக்கா. என்னடி உன்னை கோயில சும்மா இருங்க சுட்டு முடிச்சுடா. ஏடி ஒரு காலம் ஒண்ணு வச்சுட்டு பிடிச்சி கொஞ்ச நேரத்துல எங்க அப்பாய்க்கு சாமி வந்துருச்சு. சாமி வந்தா எங்க அம்மா சும்மா இருக்க முடியாம சரி புடிச்ச மாட்டாட்டு போய் காலில் விழுங்க பிடிச்சல. கொடுங்க. விழுந்துதாயா எந்திரிச்சான். இந்த கிழவி அருள் வாக்கு சொல்றேன் என்னைய பார்த்து மறைச்சுக்கிட்டு சொல்லவாடா. எதை சொல்லவா? அத சொல்லவாடா. எது கிளட்டு முண்டே என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. என்ன பண்ண? அன்னைக்கு ஒரு பொம்பளை வண்டியில வச்சு கூட்டிட்டு போன இந்த கிழவி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி கண்ணு தெரியா நினைச்சு காடுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அதை பார்த்துருச்சா என்னன்னு தெரியலையே. இல்ல அதை சொல்லவாடா. வேற எது? அன்னைக்கு ஒரு பொம்பளைக்கு ஆதி ஆளுக்கு அலங்கார மாடியில புடவை வேற வாங்கி கொடுத்தேன். அதையும் சொல்ல போறேன். என்ன சொல்ல போறான்னு தெரியல. சொல்லி தொலை கிளட்டு முண்டே. நீ குடும்பத்தோட நல்லா இருப்பேங்கிற விஷயத்த சொல்ல. அப்பா இதை முன்னாடியே சொல்ல வேண்டியானே. சொல்லவான்னு நம்மளுக்கு பீதி ஆகி போயிரும் போல இருக்கு. இவ பேரு என் முண்டாட்டி என்னை மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. போன் பேசுவா பாத்துக்க முண்டாட்டி. எப்படி அவங்க அம்மாவுக்கும் அவங்க அண்ணன் முண்டாட்டிக்கும் சண்டையா. இப்ப இங்க இருந்து போன போட்டு அவங்க அம்மாட்ட எப்படி பேசுவா. எப்படி என்னம்மா என்ன பிரச்சனை? ஏன் நீ தான் வேலை பார்க்கணுமா? ஏன் அவ வேலை பார்க்க மாட்டாளா? இங்க 2 பிள்ளைய வச்சுட்டு இருந்தாலும் நாடகத்துக்கு போறேன். நான் எல்லாத்தையும் நான் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னது? இல்ல நான் ரூமுக்குள்ள இருந்து பாத்ரூமுக்குள்ள போறேன்னு அர்த்தம். நான் போற வரைக்கும் பேசவே மாட்டேன். அங்கிட்ட உள்ள இருக்க போறேன். ஆமாமா. நான் உள்ள போனோம்னு ஆரம்பிச்சிருவா. எப்படி இங்க பாரு, உனக்கு இருக்க இஷ்டமா இருந்தா இரு. இங்க வா, 2 பிள்ளையோட 3ஆவது நான் உன்னை வச்சு பாத்துக்கிறேன். நீயே சிரமம் விடணும். ஆமாமா. என்ன பெரிய இழுவையா இருக்கு. இல்ல அங்க இப்ப முக்குற பாத்துக்கிட்டு என் மாமியா புரிஞ்சுக்கிட்டு அவர் இருக்காரா அப்படின்னு பெரிய இழுவையா இருக்கு. எல்லா குடும்பத்தும் நடக்குதா? சிரிக்கிற பார்த்தா தெரியலையா அவனுக்கு? அவங்க குடும்ப பிரச்சனைனா போன தூக்கிட்டு உள்ள போயிருவாங்க. ஆனா நம்ம குடும்ப பிரச்சனைனா நடு வீட்டுக்கு வந்துடுறது. வந்து நின்று கிளம்பிடுவாங்க. என்னைய ஆலங்குடியில கேட்டாங்க, கரம்பக்குடியில கேட்டாங்க, அங்கே கேட்டா இங்கே கேட்டா. ஆனா பக்கத்து ஊர்ல ஒருத்தையும் கேட்டிருக்க மாட்டேன். லட்சணம் தெரிஞ்சு வைதான். ஆமா. அதனால இன்னும் குடும்பமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. என் பொண்டாட்டிட்ட பல தாட்டி சொல்லியிருக்கேன். என்னது? சேப்பு கலர் நைட்டியை போட்டு சிலிண்டர் பக்கத்துல உட்காராதுன்னு. வந்து எம்டி சிலிண்டர்னு என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டேன். சிலிண்டர் கிடைக்காம வேணும் தட்டுப்பாரு. அப்ப நான் போன் பண்ணி சொன்னேன், வீட்டுல ஒண்ணு புல் பண்ணி வச்சிருப்பேன், அதை தள்ளி விடுறா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. சிலிண்டர். ஆமா, பெண்கள் கூட்டம் நிறைய உட்காந்து நாடகம் பாக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வாரமா நம்ம ஏரியா பக்கம் நாடகம் தான். ஒரு வயசான அம்மா கூட்டிட்டு ஒரு பொண்ணு நாடகம் பார்க்க வந்துச்சு. நானே கூப்பிட்டு கேட்டேன், ஒரு வாரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், இந்த வயசான அம்மா கூட்டிட்டு இந்த நாடகம் பார்க்கால ஏரிய என்னம்மா காரணம்? இது யாரும் உங்க அம்மா கேட்டேன். இல்லையா மாமியா அப்படின்னுச்சு. மாமியாவுக்கு சோறு போடாத பொம்பளை எத்தனை பேர் இருக்கும், மாமியா கூட்டிட்டு நாடகம் பார்க்கால ஏரிய என்ன காரணம்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லனே, என் மாமியா எதாவது சொல்லுச்சு, வள்ளி திருமணம்னாவே நான் உசுரை விட்டுருவேனுச்சு, அது பப்புன் ராசா நாடகம்னா நான் செத்துருவேனுச்சு. ஒரு வாரமா கூட்டி வந்து காமிக்கிறேன், கல்வி செத்த வாடு இல்ல, ஒரு 10 நாடகத்தை சேர்த்து கூட்டிட்டு போகணும் போல இருக்கு. அந்த மாதிரி யாராவது கூட்டிட்டு வந்திருந்தா கொண்டே விட்டுட்டு வந்துருங்க சாமி, நல்லா இருப்பியா. நேத்து இப்படிதான் சிவகங்கை பக்கம் நாடகம் நடந்துகிட்டு, நான் எப்ப பாட்டு பாடுறேனோ அப்ப முன்னாடி ஒரு கிழவி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும். எப்ப பாட்டு பாடினாலும் காலையில நாடு செழிக்கணும் பாட்டு பாடுறேன், அப்பவும் அழுகுது அந்த கிழவி. காரணம் என்ன? அந்த அளவுக்கு புரிஞ்சதில்ல. முடிஞ்சு போய் கேட்டேன், இங்க வா, நான் பாட்டு பாடுறப்ப நீ அழுதுகிட்டே இருக்கே, என்ன காரணம்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லப்பா, எங்க வீட்டு நாய் செத்து போச்சு அப்படின்னுச்சு. உங்க வீட்டு நாய் செத்து போனதுக்கு நான் பாட்டு பாடுறதுக்கு நீ அழுகுறதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல தம்பி, நீ பாடுறப்ப எங்க வீட்டு நாய் ஊழ விடுற மாதிரியே இருக்குடா அப்படின்னுச்சு. கிழட்டு முண்டே, நான் பாட்டு பாடுறப்ப உனக்கு ஊழ விடுற மாதிரியா இருந்துச்சு, மண்டையை பொழந்துருவேன்ட்டு போயிட்டு பொம்பளை பிள்ளைய தள்ளிவிட்டு மற்ற அதை வந்து படிக்கிறேன். ஏன்னா டைம் ஆச்சுல்ல. அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நினைக்கிறது வணக்கம். உங்களை மாதிரி நல்ல ரசிகர்கள் இருக்கனாலதான் ஒரு 3 நாடுகள் போயிட்டு வந்தேன். அது எல்லாத்துக்கும் நீங்க தான் விஷயம். கை தட்டுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நம்ம சிங்கப்பூர் போனோம், அதுக்கப்புறம் 3 நாடு. எந்தெந்த நாடு போயிட்டு வந்த? ராமநாடு, ஒருத்த நாடு, செட்டி நாடு.
நாளைக்கு ஒரு நாடு போலாம்னு இருக்கேன். என்ன நாடு? பலநாடு. அது பெருமை நாடு வழியாத்தான் போவேன். ஆமா பிடிங்க. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கொத்தக்கோட்டை ஸ்ரீ தனங்காத்த விநாயகர் திருக்கோவில் 4ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவின் முன்பு